ஹாய் வெல்கம் டு வர்ஷா கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான குடல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம குடலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம குடலை ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக சூடாகவும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா குடலையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து கடலைப்பருப்பு குடல் குழம்பு ரெடி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் சீரகம் கசகசை ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இப்போ குடல் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியில் நல்லா வதங்குவோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட மசால் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணி காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினோடே நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்போம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு குக்கரில் இதை ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து கடலைப்பருப்பு குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மல் குழம்பை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாதத்துக்கு சூடான சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குடல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.